பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. அப்படியென்றால் காங்கிரஸ் இயக்கத்தின் தோற்றத்துக்கு ரிப்பன் பிரபுவின் விவகாரம்தான் காரணமானதா தாய்? அரசு சார்பற்ற மக்களிடம் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தலாம். அதன் மூலம் மக்களின் விரக்தி நிலையும் போராட்ட குணமும் தடுக்கப்படும் என்று யோசித்தான். லார்ட் ரிப்பனுக்கு பின் 1884 வைஸ்ராயாக பதவிக்கு வந்தான் லார்ட் டஃப்ரின். அவனை சந்தித்த ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தனது மனதில் உள்ள எண்ணங்களை அவனிடம் சொன்னான். அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் இடையே ஓர் இணைப்பு பாலம் போல இருக்கக்கூடிய ஒரு தேசிய அமைப்பு தேவை என்பதை இருவரும் உணர்ந்தார்கள். அந்த அமைப்பின் மூலம் மக்களுக்கு அரசாங்கத்தின் கொள்கைகளை எடுத்து கூற முடியும். மக்களின் கருத்தையும் அரசு அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும். தங்கள் குறைகள் காது கொடுத்து கேட்கப்படுவதாக மக்கள் உணர்ந்தாலே போதும். மீண்டும் ஓர் ஆயுத போராட்டம் தலையெடுக்காது என்று அவர்கள் மேற்கொண்ட அந்த ஆலோசனையின் அடிப்படையிலேயே ஹியூம் இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தான். காங்கிரஸ் குறித்து லாலா லஜபதி ராய் கருத்து சொன்னபோது
இதனை கோடிட்டு காட்டினான். காங்கிரஸ் உருவாக டஃப்ரின் பிரபுவே காரணகர்த்தா. காங்கிரஸ் டஃப்ரினின் கருத்து குழந்தை. காங்கிரசின் ஞான தந்தை டஃப்ரின் பிரபுவே என்றெல்லாம் சொன்னான் லாலா லஜபதி ராய். இவை எல்லாவற்றையும் விட இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்தது. அது ரஷ்யா. இந்தியாவை எந்த நேரத்திலும் தாக்கக்கூடும் என்ற ரஷ்ய படையெடுப்பு பயம்தான். ரஷ்ய படையெடுப்பு நடந்தால் அதற்கு எதிராக இந்தியாவில் ஒரு தொண்டர் படை இயக்கம், அதாவது வாலண்டியர் கார்ப்ஸ் மூவ்மெண்ட் ஒன்று தேவை என்று நினைத்தார்கள். அப்படி பார்த்தால் ரஷ்ய படையெடுப்பு பற்றிய பயம்தான் காங்கிரஸ் தோன்றுவதற்கான உடனடி உந்து சக்தியாக இருந்தது என்று சொல்லலாம். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க தன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா